best brain exercise to stimulate our left and right brain. Okay va? பாருங்க, is this safe? Is this safe? No. Is this safe? Then I will change like this. No eye contact. Fingers only activate like this. இதுல ஒரு உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான். அவங்கவுங்களுக்கு உடலை நம்ம கொடுத்திருக்க இறைவன் அதற்கான ப்ராசஸிங் சிஸ்டமும் நம்ம கொடுத்திருக்கிறோம். அது சரியா? ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தம் ஃபிங்கர் தான் பேஸ். சரிங்களா? இந்த கட்டை விரல் நுனியும் ஆகாய விரல் யார சொன்னேன், மிடில் ஃபிங்கர், அவங்க ரெண்டு டிப்பையும் ஜாயின் பண்ணுங்க. ரெண்டு டிப்பையும் ஜாயின் பண்ணி அப்படியே பிளேஸ் நம்மளுடைய தைஸ் மேல அப்படியே ஆல் ஆஃப் யூ. பட் நம்மளுடைய சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஒரு 4-5 எக்ஸசைஸ் நம்ம சொல்றது மூலமாக ஆட்டோமேட்டிக்கலி we stimulate our both brains at the same time. அந்த மாதிரி நம்மளுடைய லெஃப்ட்டையும் ரைட்டையும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒர்க் பண்ண வைக்கலாம். இட்ஸ் பாசிபிள். எப்படி மாத்திரன்னு மட்டும் பாருங்க. See, I change speedily. This is one of the brain exercise. Okay? கவனத்தை வைங்க. எங்கும் இருக்கும் இறைவன் நம் அனைவருடைய இதயத்திலும். வெரி குட். வீட்ல போய் செய்யலாமா? வெரி குட். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு தெரியாது எதுவுமே இல்லை. நம்மளோட பிரைன் வந்து கேப்சர் பண்ணி and then send it a message like nervousக்கு அனுப்பிடும். சரியா? அப்ப SMS டைப் பண்ணி அனுப்புறோம் இல்லையா, அதே மாதிரி வந்து எனக்கு I feel tough. அப்ப என்ன பண்றேன், நான் போய் அந்த சாட் ஜிபிடியை ஓபன் பண்ணி நான் டைப் பண்றேன், அந்த டஃபஸ்ட் வேர்ட் டைப் பண்றேன். அப்ப என்ன பண்ணுது அந்த சாட் ஜிபிடி, என்ன பண்ணுது, எனக்கு என்ன புரிதல் தேவையோ அதை வந்து எளிமையா சிம்பிளிசிட்டி பண்ணி அதோட மீனிங்ல எனக்கு கொண்டுட்டு வந்து ஒரு பெரிய பாராவா கொடுத்துருக்கு. கரெக்டா இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த இவ்வளோ டூல் இருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, நான் சொன்ன அத்தனை டூலுமே இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சது யாரு? less than 0.1 அவ்வளவுதான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப முழுசா யூஸ் ஆகணும் என்ன ஆகுது, யூஸ் பண்ண எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் வரலாம் இல்லையா? அப்ப அந்த யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒரு நிறைய இருக்கு, 16 எக்ஸசைஸ் பிரைன் எக்ஸசைஸ் இருக்கு. இப்போ சிம்பிளா 3 சொல்லி தர போறோம். 5-1 1-5 5-1 1-5 5-1 1. பக்கத்துல இருக்க 2 ஃபிங்கர் வச்சிருக்கேன். என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல நடுவுல இருக்க அதாவது கொழுக்கட்டை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹரிசாண்டல்ல கட்டவெல்ல மாதிரி இருக்கிற மாதிரி ஹரிசாண்டல்ல. என்னோட ரைட் ஹேண்ட்ல வெர்டிகல்ல இருக்கணும். இந்த உரல் குத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, வெர்டிகல்ல சுண்டு விரல். பிராணமுத்ரா. ஹவ் டு டு பிராணமுத்ரா? இப்ப நம்ம பார்க்கலாமா எப்படி பிராணமுத்ரா செய்யலாம்னு சொல்லி? இப்ப பாருங்க, இந்த பிராணமுத்ரா எப்போதுமே முத்ரா செய்யும் போது our backbone should be in erect position. இருக்கக்கூடிய மோதிர விரல் நுனி, இதுதான் பிராணமுத்ரா. கட்டை விரல் நுனி, தென் சுண்டு விரல் நுனி, லிட்டில் ஃபிங்கருக்கு பக்கத்துல இருக்க ரிங் ஃபிங்கர், மூணும் அதனுடைய டிப்ல ஜாயிண்ட் ஆயிடும். 3 fingers joined in the tip of 3 fingers. ஓகே, இப்படி ஜாயின். முழங்கால் சொல்லுவோம் இல்லையா, O2, அதோடைய lack of O2 தான் கிரியேட்ஸ் அவருடைய என்ன பண்ணுதுனாக்கா நம்மளுடைய அந்த மயக்கம் கில்ட்டினஸ் கரெக்டா வரக்கூடியது. வயிறு பெரட்டுற மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்னோட பிரெயின் நல்லா ஆகுது. பிரெயின் எப்படி ஆகுதுன்னா, இப்ப நான் சொல்ல சொல்ல உங்களுடைய பாகங்களுக்கு அந்த கவனத்தை கொண்டு வாங்க. கண்கள் மூடியே இருக்கட்டும்.
ஜஸ்ட் ஐ டெல் த ரிலாக்ஸேஷன் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய பாடி அண்ட் தென் மைண்ட் ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம அதில் ஒரு காமாக இருக்கிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் செய்யலாம். நமக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது நம்மளுடைய அந்த பூமி தாய் தான். ஸோ த மதர் எர்த் கிவ்ஸ் ஹீலிங் எனர்ஜி. தட் எனர்ஜி travels through our leg. கால் பாதம் வழியா உள்ள நுழையுது. கண்கள் மூடியே இருக்கட்டும். இது கவனத்தை முதுகு பக்கம் கொண்டு வாங்க. அப்ப அதற்கான என்ன பண்ணுவாங்க, தங்களை வந்து முழுமையா அவங்க தியானத்துல அமர்வாங்க. அப்ப உடல் ரீதியா நாம சின்ன சின்ன உடல் பயிற்சி நாம பண்ணணும். நிறைய உடற்பயிற்சிகள்லாம் இப்போ நம்ம ஆல்ரெடி we know thumb finger. What is the thumb finger induction? Fire. Then fire opposite water. So little. So very great, appreciable to Star School. நீங்க எல்லாருமே ஒரு நல்ல திறனுடையவங்களா இருக்கீங்க. Then balance யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா centralized யார் இருக்கறா? நம்ம ஒரு 10 minutes before that starting every new thing. இப்போ என்ன பண்ணணும்னா we have rejuvenate ourselves.